யாத்ராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். இந்த வேத பகுதி நமக்கு அறிந்த வேத பகுதி. தேசத்தில் பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளையும் 2 வயதுக்குட்பட்டிருக்கிற பிள்ளைகள் அனைத்தையும் கொலை செய்வதற்கு அரண்மனையிலிருந்து சட்டம் பிறப்பிக்கப்பட்ட போது எபிரேய ஸ்திரீகள் மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்தபடினால் அந்த பிள்ளைகளை அழிக்காதபடிக்கு அவர்கள் பாதுகாத்தார்கள். சில பிரச்சனைகள் பிரசவிக்கும் போதே இருக்கும், சில பிரச்சனைகள் பிரசவித்ததுக்கு பிறகு இருக்கும், சில பிரச்சனைகள் அவர்கள் வளர்ந்த பிறகு இருக்கும். இங்கே சத்துரு பிள்ளை பெறும்போதே அழிக்க முயற்சிக்கிறான், பிள்ளை பெறும்போதே அழிக்க முயற்சிக்கிறான். ஆனால் எபிரேய ஸ்திரீகள் மருத்துவச்சிகள் ஆண்டவருக்கு பயந்தபடியினால் அவர்கள் அதை பாதுகாத்தார்கள். அதற்காக தேவன் அவர்களுக்கு செய்த பிரதிபலன் அவர்கள் குடும்பங்களை தழைக்கும்படி பண்ணினார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்கள் அழிக்கப்படக்கூடாது, நம்முடைய குடும்பங்கள் தழைக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் பிழைக்க வேண்டும். ஆமென். வேதத்திலிருந்து சில குடும்பங்களை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். அந்த குடும்பங்களில் நடந்த காரியங்கள் அது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்கள் இருக்குமே ஆனால் நாம் அதை ஜெயித்து அதில் ஜெயம் பெற ஆண்டவர் உதவி செய்வாராக. முதலாவது ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. பிசாசினுடைய வஞ்சனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு குடும்பம். என்ன குடும்பம்? பிசாசினுடைய வஞ்சனைக்கு. இந்த ஆதாம் ஏவாள் அவர்கள் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி, நல்ல அழகான ஒரு குடும்பம். தேவன் தனிமையை விரும்புவதே கிடையாது, அதனால தான் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தினார். குடும்பம் என்பது தேவனால் கட்டமைக்கப்பட்ட ஒன்று, தேவனால் கட்டமைக்கப்பட்ட ஒன்று. அது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்திருப்பது தான் தேவனுடைய திட்டத்தின் படி, தேவனுடைய ஒழுங்கின்படியான ஒரு குடும்பம். ஆனால் இன்றைக்கு ஆண் பெண் என்றில்லாமல் ஆண் ஆண் பெண் பெண் பல பாலினம், அது ஒரு பெரிய சப்ஜெக்டு. அப்படிப்பட்ட ஒரு வஞ்சகத்துக்குள் குடும்பங்கள் நுழைந்திருக்கிறது. ஒரு தாய் சொல்லுகிறாள், என் மகன் ஒரு பெண்ணோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சென்னை பட்டணத்தில். அவன் என்னிடத்தில் வந்து சொன்னான், அம்மா, நான் இந்த பெண்ணோடு நான் ஒரே அறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இருவரும் ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறோம், இருவரும் நாங்கள் ரூமை ஷேர் பண்ணுற மாதிரி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். ஆனால் எங்கள் திருமணம் செய்வதற்கு எங்களுக்கு மனதில்லை, எனவே நாங்கள் இப்படியே வாழ்ந்துவிட்டு போகிறோம் என்று அந்த மகன் தாயிடம் சொன்னானாம். தாய் உடனே அதற்கு ஆமோதித்து, சரி மகனே, உன் விருப்பம் போல் செய் என்று சொன்னாலாம். இதை கேட்டுக்கொண்டிருந்த எதிர்த்தரப்பில் இருந்து ஒரு மனிதன் கேட்கிறான், அம்மா, இது உன் மகள் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நீ அதை விடுவாயா என்றால் அதற்கு அவளிடத்தில் பதில் இல்லை. அப்போது இது எதனால் உண்டாகிறது என்றால்
பிசாசினுடைய வஞ்சனை. பிசாசினுடைய வஞ்சனை. ஆதாமை குற்றப்படுத்துவதா, ஏவாளை குற்றப்படுத்துவதா என்பதல்ல இன்றைக்குரிய காரியம். புருஷனை குற்றப்படுத்துவதா, மனைவியை குற்றப்படுத்துவதா, பிள்ளைகளை குற்றப்படுத்துவதா, பெற்றோரை குற்றப்படுத்துவதா, இந்த சமுதாயத்தை குற்றப்படுத்துவதா, இந்த தேசத்தை குற்றப்படுத்துவதா, இந்த கலாச்சாரத்தை குற்றப்படுத்துவதா, அதெல்லாம் அடுத்த கட்டங்கள். நாம் அதை குற்றப்படுத்திவிட்டு நாம் அதிலிருந்து தவிர்த்து விட்டு நாம் கடந்து போக முயற்சிக்கக்கூடாது. இங்கே ஆதாமும் ஏவாளும் என்கிற ஒரு அழகிய அந்த குடும்பத்தை சர்ப்பம் வஞ்சித்தது. எது வஞ்சித்தது? சர்ப்பம் வஞ்சித்தது. இந்த சர்ப்பம் வஞ்சிக்கிறதற்கு இவர்கள் இடம் கொடுத்தார்கள். இந்த குடும்பம் என்ன செய்தது? இடம் கொடுத்தது. இவர்கள் இடம் கொடுக்காதிருந்தால் சர்ப்பம் இவர்களை வஞ்சிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நம்முடைய குடும்பங்கள் இன்றைக்கு சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. சர்ப்பத்தினுடைய வஞ்சனை என்ன? முதல் வஞ்சனை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய பண்ணவிடாதபடிக்கு சர்ப்பம் என்ன செய்கிறது? குடும்பங்களை வஞ்சிக்குது. அவனுடைய பிரதான நோக்கமே அதான். தேவன் ஒரு காரியத்தை சொல்லியிருக்க, இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய் என்று சொல்லியிருக்க, அந்த சர்ப்பம் வந்து நயமாய் அந்த பெண்ணோடு பேசி சொல்லுகிறது, இதை புசிக்கிற நாளில் நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லி, ஆமென், தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு குடும்பங்களை இன்னைக்கு பிசாசானவன் ஏவுகிறான், பிசாசானவன் வஞ்சிக்கிறான். இது இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இருக்குது. அதுவும் குறிப்பாய் ஆவிக்குரிய குடும்பங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற அநேக குடும்பங்களை நான் சில மாதங்களாக நான் பார்க்கிறேன். என்னிடத்தில் பேசுகிற குடும்பத்தின் பிள்ளைகளை, எனக்கு வருகிற செய்திகள், ஆமேன், எல்லாவற்றை பார்க்கும்போது இந்த குடும்பங்களுக்குள், ஆமேன், இவரை குறை சொல்லுவதா, இவளை குறை சொல்வதா, அவர்களை குறை சொல்வதா என்பதல்ல இன்றைக்கு நமக்கு பிரச்சனை. ஏதோ ஒரு விதத்தில் சர்ப்பம் இந்த குடும்பங்களுக்குள் நுழைந்து அந்த சர்ப்பத்தினுடைய வஞ்சனைக்கு இவர்கள் இடம் கொடுத்து இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை மீறி இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை மீறி இருக்கிறார்கள். அப்போ பிசாசனுடைய பெரிய வஞ்சனை உங்களை அழிப்பதல்ல, பிசாசனுடைய பெரிய வஞ்சனை உங்களை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாதபடிக்கு தடை செய்வது. பிசாசனுடைய அடுத்த வஞ்சனை என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு விலக்கினதை நம்மை அனுபவிக்கும்படி நம்மளை உந்தி தள்ளுவது, ப்ரெஷரைஸ் பண்ணுவது, ப்ரெஷர் கொடுப்பது. தேவன் இதை நமக்கு விலக்கி இருக்கிறார். விலக்கப்பட்ட கனி. என்ன கனி? விலக்கப்பட்ட கனி, விலக்கப்பட்ட மணி, அது விலக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் அந்த விலக்கப்பட்ட ஒன்றை நீங்களும் நானும் எப்படியாகிலும் அனுபவிக்க வேண்டும் என்பதிலே பிசாசானவன் குறியாயிருந்து நம்மளை அதற்காகவே நம்மளை ப்ரெஷர் பண்ணுவான், உந்தி தள்ளுவான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சமுதாயத்தில் நடக்கிறதான், ஊர் உலகத்தில் நடக்கிறதான், இதெல்லாம் இன்னைக்கு உள்ள காலத்தில், இன்னைக்குள்ள அல்ட்ரா ஃபேஷன் நிறைந்த உலகத்தில் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லி விலக்கப்பட்ட காரியங்களை அனுபவிப்பதற்கு குடும்பங்களை வஞ்சிக்கிறவன் பிசாசு. குடும்பங்களை வஞ்சிக்கிறவன் பிசாசு. அப்போது முதல்ல ஒரு குடும்பம் என்ன பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது என்றால், இந்த பிசாசினுடைய வஞ்சனை. அது ஜெபத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், பரிசுத்த ஜீவியத்தில், சேச்சுரேட்டட் இல்லையா, ஒரு ஆசிடை வந்து, ஹெவி ஆசிடை வந்து அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி என்ன செய்வோம், அதை இப்போ உப்பு இருக்குது அப்படின்னா உப்பில் என்ன செய்வோம், தண்ணி ஊற்றும் போது அந்த உப்பு என்ன செய்யும், கரைஞ்சி போகும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை, திடனாயிருக்கிற நம்முடைய குடும்ப உறவுகளை, திடனாயிருக்கிற அந்த வாழ்க்கையை, தேவனுக்குள் திடனாயிருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பிசாசானவன் தன்னுடைய வஞ்சகத்தை ஊற்றி 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 ஆமீன், அதை என்ன செய்கிறான், கரைய பண்ணுகிறான். அதை என்ன செய்ய போகிறான், கரைய பண்ணுகிறான். இப்போ இதுக்கு உப்பு கரைஞ்சிருச்சு அப்படின்னா எளிதாக அது என்ன செஞ்சிடும், போயிடும். உப்பு திடமாக இருக்கிறது வரைக்கும் தான் அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், திடமாக இருக்கிறது வரைக்கும் தான் அது ஒரு பலமாக இருக்கும். அது கரைஞ்சி போயிடுச்சுன்னா கரைய 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 ஒரு செகண்டு, ஒரு எக்ஸ்டெண்டில் வரும்போது அது காணாமலே உங்கள் குடும்பமும் காணாமலே போவதற்கு
சத்துரு குடும்பங்களுக்குள்ளாக வஞ்சனையை கொண்டு வந்திருக்கிறான். அது பலவிதமான போதனைகளாக இருக்கலாம், பலவிதமான நம்பிக்கைகளாக இருக்கலாம், பலவிதமான காரியங்களாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் நம்ம அவங்கள இவங்கள அவரை இவரை இவனை அவளை என்று சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருப்பதை விட்டுவிட்டு ஆதாமிடத்தில் கேட்கும்போது ஆண்டாம் சொல்லுகிறான், எனக்கு நீர் தந்த ஸ்திரீயானவள். ஸ்ரீயானவளிடத்தில் கேட்கும்போது சொல்கிறான், இல்லை இல்லை, நானா செய்யலை, சர்ப்பம் என்ன வஞ்சித்தது. நானா செய்வனா பாஸ்டர், நானா செய்வனா ஆண்டவரே, நானா கீழ்ப்படியாமல் போவனா ஆண்டவரே, எவ்வளோ செஞ்சிருக்கிறீங்க, நானா போவனா. ஏதோ ஒரு விதத்தில் சர்ப்பத்தினுடைய அந்த வஞ்சகத்துக்கு என் வீட்டுக்குள்ளால என் குடும்பத்துக்குள்ளால ஏதோ ஒரு விதத்தில், அது கணவன் மூலமாக வந்துச்சோ, மனைவி மூலமாக வந்துச்சோ, மகன் மூலமாக வந்துச்சோ, மருமகள் மூலமாக வந்துச்சோ, அவன் பெற்றோர் மூலமாக வந்துச்சோ, வேற தாத்தா பாட்டி மூலமாக வந்துச்சோ, இல்லை எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனதுனால வந்துச்சோ, ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வஞ்சக ஆவி என் குடும்பத்துக்குள்ள வந்து இன்னைக்கு என் குடும்பத்தை காணாமல் போக பண்ணுவதற்கு அதால் முயன்ற மட்டும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஜெபத்தை நமக்கு ஏற்படுத்தினதின் பிரதான நோக்கமே அந்த வஞ்சக ஆவியிலிருந்து நம்முடைய குடும்பங்கள் விடுதலை பெறுவதற்கு. ஹல்லேலூயா. அந்த வஞ்சக ஆவியிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் விடுதலை பெறுவதற்கு, அந்த வஞ்சக ஆவியிலிருந்து. ஆமென். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அப்படிப்பட்ட வஞ்சகத்தில் அவங்க சிக்கி இருக்கிறாங்க, வஞ்சக ஆவிக்குள்ளே சிக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களே ஒரு கேட்டகரைஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பாவம் இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியம், இதெல்லாம் ஆண்டவர் கோச்சிக்க மாட்டார், இதெல்லாம் செஞ்சால் ஆண்டவர் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் மன்னிப்பார். இதெல்லாம் வஞ்சகம், இதெல்லாம் வஞ்சகம். டிசீவ்ட், they are being deceived. பிசாசினுடைய பிரதானமான நோக்கம் 3 காரியம். 3D. ஒன்று டிஸ்கனெக்ட் பண்ணிட்டான் ஆண்டவர்கிட்டருந்து, ஒன்று டிஸ்ஓபே பண்ண செஞ்சான், ரெண்டாவது டிஸ்கனெக்ட் பண்ணான், மூணாவது டிசீவ் பண்ணான், வஞ்சித்தான். ஒன்று கீழ்ப்படியாமல் பண்ணான், ரெண்டாவது தொடர்பிலிருந்து துண்டிச்சான், மூணாவது வஞ்சித்து ஏதேனை விட்டே வெளியே போக பண்ணான். சொந்த தகப்பனுடைய கரத்தினாலே விரட்டப்படுகிற நிலைமை. உருவாக்கினவர், உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர், பேரிட்டவர், இணைத்தவர், இசைத்தவர், அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவனுக்கு உண்டாக்கி உருவாக்கி கொடுத்த அந்த தேவனுடைய கரங்களை கொண்டே அவர் உண்டாக்கின அந்த தோட்டத்துக்குள்ளிருந்து வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலையை பிசாசு செய்தான். இப்போ நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், என் குடும்பம் இந்த வஞ்சனையில் இருக்குதா. சில உறவுகள் நம்ம குடும்பங்களுக்குள்ளால வஞ்சனையாக வரும், சில வெளி மனிதர்கள் வஞ்சனையாக வருவாங்க, சில நண்பர்கள் வஞ்சனையாக உள்ள இருப்பாங்க. நம்ம இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சேச்சுரேட் பண்ணக்கூடாது, இதை எளிதாக கடந்து போகக்கூடாது. ஆமேன். சின்ன பாம்பு கடித்தாலும் விஷம், பெரிய பாம்பு கடித்தாலும் விஷம், ஒரு குடம் விஷம் ஊற்றினாலும் விஷம், ஒரு துளி விஷம் விழுந்தாலும் விஷம். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் ஒரு துளி விஷம் விழுந்து செத்த ஈக்கள். என்ன ஈக்கள்? நம்ம நினைக்கிறோம் அது செத்த ஈ தானே. இப்போ ஒரு 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 காரியம் செத்து போச்சு அப்படின்னா அதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இப்போ உங்கள் வீட்டில் வளருகிற ஒரு நாய் செத்து போச்சுது, என்ன அது செத்து போச்சுன்னா என்ன சொல்லுங்கள்? செத்து போச்சு. அது இனி குறைக்குமா? அது இனி உங்களை பாதுகாக்குமா? சொல்லுங்க, பாதுகாக்குமா? அதனால் ஏதாவது நன்மை உண்டா? இல்லை. ஆனால் அதால் தீமை உண்டு, அதால் தீமை உண்டு. செத்த ஈ அதால் ஏதாவது நன்மை உண்டா? சொல்லுங்கள், நன்மை உண்டா? ஆனால் அதால் தீமை உண்டா? உண்டு. அந்த நாயை நம்ம கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னா அது செத்து போயிடுச்சு. நாயை ஒரு நாள் கண்டுக்காமல் விட்டோம்னா அதுலேருந்து என்ன வரும்? துர்நாற்றம் வீசும். அடுத்த 2வது நாள் அதிலிருந்து என்ன வரும்? புழுக்கள் வரும். 3வது நாள் அதிலிருந்து வைரஸ்கள் உருவாகும். 4வது நாள் அந்த எல்லையே அந்த துர்நாற்றம் வீசும். 5வது நாள் அதை கடிக்கிற எல்லா விலங்குகளுக்கும் அந்த வைரஸ் தொற்றும். இப்போது செத்த நாய் தானே, செத்த ஈ தானே அப்படின்னு சொல்லி நம்ம எளிதாய் கடந்து போக முடியவே முடியாது. ஆண்டவர் பிசாசு சிலுவையில் அவருடைய தலையை என்ன செஞ்சிட்டாரு?
நசுக்கிட்டாரு. அவனுடைய வல்லமைகளை எல்லாம் வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? வெற்றி செறிஞ்சிட்டார். அப்படின்னு பிசாசை நாம் என்ன செய்ய முடியாது, எளிதாக கடந்து போக முடியாது. அவன் செத்தாலும் அவனால் தீமை அதிகம் உண்டு, தீமை அதிகம் உண்டு. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய தைலம் முழுவதும் என்ன செய்யும்? நார பண்ணும். நம்ம அது செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக முடியாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ளால அப்படிப்பட்ட செத்த ஈக்கள், செத்த நாய், பைபிளில் இருக்குது, செத்த நாய், செத்த ஈக்கள், செத்த ஈக்கள். இது எல்லாவற்றினாலும் நன்மை இல்லை, இது எல்லாவற்றினாலும் தீமை இருக்குது, தீமை. அதுதான் வஞ்சகம், இதான் வஞ்சகம். நம்ம என்ன நினைப்போம், பாம்பு உயிரோடு இருந்தால் தான் நமக்கு பயமாக இருக்கும். பாம்பு உயிரோடு இருந்தால் உங்களுக்கு எனக்கும் பயம் இருக்கும். பாம்பு செத்து போச்சுன்னா உங்களுக்கு எனக்கும் பயம் இருக்குமா? இருக்காது. ஆனால் செத்து போன பாம்பை அப்படியே விட்டுட்டோன்னா அது தீமையை கொண்டு வரும். இன்றைக்கி அப்படி செத்த ஈக்களை நீங்கள் விட்டதுனால, செத்த நாய்களை குடும்பங்களுக்குள்ளே விட்டதுனால, செத்து போன சில காரியங்களை நீங்கள் அனுமதித்ததுனால, அது நீங்கள் அதை கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்க. அதுதான் பிசாசுனுடைய வஞ்சனை. இது செத்துருச்சு இல்லை, இது ஒன்றும் இல்லை, ஃபியூஸ் போயிடுச்சு ஒரு பல்பு, அதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா சொல்லுங்கள்? இல்லை. ஆனால் அந்த ஃபியூஸ் போன பல்பை நீங்கள் எடுத்து மாற்றலைன்னா அதில் ஒரு புதிய பல்பு என்ன செய்யாது? வராது. உங்கள் வீட்டுக்கு வெளிச்சம் வராது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆமே. அப்போது நம்ம செத்து போயிடுச்சு, செத்தை அப்படின்னு சொல்லி எழுதியல. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு வெளிப்படுத்தல, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையும் எப்படி இருக்கக்கூடாது? செத்து போய் இருக்கக்கூடாது. நீங்கள் செத்து போய் சபைக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களால் சபைக்கு நன்மை இல்லை, சபைக்கு என்ன வருது? தீமை வருது. அதனால தான் நீ ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு. நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் எப்படி இருக்கிற? செத்தவனாக இருக்கிற. அப்படின்னா சபைக்கு உயிருள்ளவர்கள் தான் தேவை. நான் பண்டு அப்படி இருந்தேன், முன்னாடி அப்படி இருந்தேன், இப்போ என் விசுவாசம், என் பரிசுத்தம், என் ஜெப வாழ்க்கை எல்லாம் செத்து போச்சு அப்படின்னா நீ சபைக்கு தீமை. நீ ஒரு செத்த ஈ, நீங்கள் ஒரு செத்த ஈ. நீங்கள் அக்கினியாக இருந்தால் மட்டும்தான் சபைக்குள்ளே உங்களால் பலன் உண்டு. ஆமென். உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் அக்கினியாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் குடும்பத்துக்கு உங்களால் என்ன உண்டு? பலன் உண்டு. ஆனால் பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறான். பரவாயில்ல, நீ சர்ச்சுக்குள்ளே தானே இருக்கிற, வீட்டுக்குள்ளே தானே இருக்கிற, உறவுக்குள்ளே தானே இருக்கிற, குடும்பத்துக்குள்ளே தானே இருக்கிற. குடும்பத்துக்குள்ளே எப்படி இருக்கிற? உயிருள்ளவனாக இருக்கிறியா, செத்து போய் இருக்கிறியா? செத்து போனால் அதனால தீமை உண்டு, தீமை உண்டு. ஒரு பின்மாற்றக்காரன் ஒரு வீட்டுக்குள்ளே இருப்பானே, ஆனால் அந்த பின்மாற்றக்காரன் நிமித்தம் அந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உண்டு. ஒரு பாவம் செய்கிற ஒரு வீட்டுக்குள்ளே இருப்பானே, ஆனால் அவன் பாவம் செய்கிற நிமித்தம் அந்த குடும்பத்தில் என்ன உண்டு? பிரச்சனை உண்டு. அவன் செத்த ஈ தான். ஆனால் அந்த செத்த ஈ தைலக்காரனுடைய மொத்த தைலத்தை என்ன செய்யும்? நார பண்ணும். அது இருந்துட்டு போகுது பாஸ்டர், அவர் இருந்துட்டு போகிறாரு, அது கடந்துட்டு போகுது, அது இருந்துட்டு போகுது. வழியில் நடக்கிறோம், செருப்பில் சாணி பட்டுடுச்சு, வந்த உடனே அதை தூக்கி என்ன செய்கிறோம்? முத்தமிட்டு செல்ஃபில் வைக்கிறோம். என்ன செய்கிறோம்? அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டா? அந்த சாணியால் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டா? இல்லை. அந்த சாணியால் உங்களுக்கு என்ன உண்டு? தீமை உண்டு. இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்ட ஒரு குடும்பம். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் வஞ்சகத்தால் வீழ்ந்திருக்கிறது. இதில் மனுஷனுடைய வஞ்சகங்களும் இருக்கிறது, சொந்த பந்தங்களுடைய வஞ்சகங்கள் இருக்கிறது, பிசாசனுடைய வஞ்சகங்கள் இருக்கிறது. இந்த ஆதாம் ஏவாள் என்கிற அழகான குடும்பம் வீழ்த்தப்பட்டது வஞ்சகத்தால். they are being deceived. எல்லாத்தையும் ஆண்டவரிடத்துலேருந்து ரிசீவ் பண்ணவங்க பிசாசால் டிசீவ் பண்ணப்பட்டாங்க. எதுவுமே அவங்க வந்து பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் அவங்க குடும்பத்துள்ள வாழ்க்கையை பிரவேசிக்கும் போது அவங்களுக்கு உண்டாயிருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண்டவர் உருவாக்கிட்டு தான் ஒரு குடும்ப கட்டமைப்பை கொண்டு வந்தார். நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறீங்களோ, முழங்காலில் நிற்க முடிஞ்சால் முழங்கால் நிற்கலாம். இட்ஸ் நாட் கம்பல்சரி எலும்பி நிற்கணுமா, எலும்பி நில்லுங்க. உட்காந்து கொள்ளலாம்,
ஒரு 5 நிமிஷம் ஊக்கமாக இந்த காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நேரலில் இணைந்திருக்கிற அநேகர் ஆமென், உங்கள் குடும்பங்கள் ஒருவேளை பிசாசினால் இன்னைக்கு வீழ்ந்து போயிருக்கலாம். ஒரு குடும்பம் ஆமென் வஞ்சகத்தால் வீழ்ந்து போனது. இதில் ஆதாமை குற்றப்படுத்துறதுக்கு நம்ம வரண்டாம், ஏவாளை குற்றப்படுத்துறதுக்கு வரண்டாம். ஆதாம் ஏன் ஏவாளை தனியாக விட்டான்? அது பேசுகிற நேரம் அல்ல. ஏவாள் ஏன் ஆதாம்கிட்ட சொல்லலை? அதை பேசுகிற நேரம் அல்ல. இப்படி பிசாசு வந்து சொன்னான்னா உடனே ஏவாள் ஆதாம்கிட்ட போய் பேசியிருக்கலாமே, சொல்லியிருக்கலாமே. ஆமென். புருஷனுக்கு தெரியாமல் ஏன் மனைவி அதை டீல் பண்ணா? அது அல்ல இங்கே பிரச்சனை. மனைவிக்கு தெரியாமல் ஏன் புருஷன் அதை டீல் பண்ணா? தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஹியர். அது இங்கே உள்ள பிரச்சனை இல்லை. இங்கே உள்ள பிரச்சனை உன் குடும்பம் சத்துருடைய வஞ்சகத்தால் வீழ்ந்திருக்குது, சர்ப்பத்தினுடைய வஞ்சகத்தால் வீழ்ந்திருக்குது. அவன் நயமாக உன் குடும்பத்தில் இடைப்பட்டு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணிட்டான். உன்னை டிஸ்ஒபே பண்ண செஞ்சிட்டான். உன்னை தேவ சந்நிதியை விட்டு வெளியே செஞ்சிட்டான். இன்றைக்கி பிள்ளைங்க தேவ சந்நிதியில் இல்லை, புருஷன் தேவ சந்நிதியில் இல்லை, குடும்பம் தேவ சந்நிதியில் இல்லை, தேவ பிரசன்னத்தில் இல்லை, டிஸ்கனெக்ட் பண்ணிட்டான். ஆமென். இது 3வது டிசீவ் பண்ணிட்டான். வஞ்சித்தது சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இன்றைக்கி உங்கள் குடும்பங்களுக்குள்ளால இருக்கிற எல்லா பிரச்சனையினுடைய ஆழங்களையும் எல்லா பிரச்சனைகளுடைய ஆமென் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும்போது முடிவில் போய் நிற்கிற இடம் பிசாசினுடைய வஞ்சனை. எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க போகிறோம். மௌனமாக இருக்கிற காலம் அல்ல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் ஆவியில் நிரம்பி ஆமென். நீங்கள் முதலாவது ஒத்துக்கொள்ளணும், என் குடும்பம் பிசாசுனுடைய வஞ்சனைக்கு உட்பட்டு விட்டது. பிசாசுக்கு என் குடும்பத்தில் நான் எப்படியோ இடம் கொடுத்துட்டேன், தெரியாமல் இடம் கொடுத்துட்டேன். அது என் புருஷன் மூலமாக, என் பிள்ளைகள் மூலமாக, என் பெற்றோர்கள் மூலமாக, என் முற்பிதாக்கள் மூலமாக, எப்படியோ எந்த விதத்திலேயோ நான் நல்லா ஜெபம் பண்ணேன், நான் நல்லா தான் இருந்தேன். ஆனால் எப்படி என் குடும்பத்துக்குள்ளே இந்த போராட்டம், எப்படி என் குடும்பத்துக்குள்ளே இந்த பிரச்சனை, எப்படி என் குடும்பத்துக்குள்ளால் இந்த பிரிவினை, எப்படி என் குடும்பத்துக்குள்ளால் இந்த சமாதானக்கேடு வந்துச்சுன்னு அது என்னுடைய ஆரம்ப புள்ளியை தேடி பார்த்தார். அங்கே நிற்பது வலு சர்ப்பம் நிற்பான். அவன் சொல்லுவான், நான் எப்படி வஞ்சித்தம் பார்த்தியா உன் குடும்பத்தை, எப்படி உன் தெய்வத்தை கொண்டே உன்னை அடித்தம் பார்த்தியா, எப்படி உன் தேவனை கொண்டே உன்னை விரட்டின பார்த்தியா, எப்படி உன் தேவனை கொண்டே உன்னை சபிக்க பண்ண பார்த்தியா, உன்னை ஆசீர்வதித்த அதே வாயை கொண்டே சபிக்க வச்சான் பிசாசு. நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், பலுகி பெருகணும், பூமியை நிரப்பணும்னு சொன்ன அதே வாய் இப்போ அவங்கள பார்த்து சொல்லுது, இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்ப, ஆதாமே நீ சபிக்கப்பட்டிருப்ப, ஏவாளே நீ சபிக்கப்பட்டிருப்ப. எவ்வளவு பெரிய வஞ்சனைக்கு உன் குடும்பத்தை இந்த பிசாசு கொடுத்துட்டான், எவ்வளவு பெரிய வஞ்சனை உன் குடும்பத்துக்குள்ளால இந்த பிசாசால வந்திருக்குது. இந்த மதியான நேரம் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஆவிக்குரிய யுத்தத்தை இன்னைக்கு செய்ய. வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், ஓ பாதாளத்தில் இருக்கக்கூடிய பாதாளத்தின் வல்லமைகள், ஓ மரித்து போன ஆவிகள், ஆமென், செத்து போன ஆவிகள், அது செத்த ஈக்கள், அது செத்த நாய்களாக இருந்தாலும் இன்னைக்கு உன் குடும்பத்துக்குள்ளே இருந்த தீமையை வருஷிக்க பண்ணி கொண்டிருக்கிற சில செத்த ஈக்களை ஆண்டவர் இன்னைக்கு அப்புறப்படுத்துவார். நீ அது செத்த ஈதானேன்னு சொல்லி அசால்ட்டா இருக்காத, அது செத்த நாய் தானேன்னு சொல்லி அசால்ட்டா இருக்காத, அலட்சியமா இருக்காத. அந்த செத்த ஈதா உன் குடும்பத்தை நார பண்ணுகிறது. அந்த செத்த நாய் தான் உன் குடும்பத்துக்குள்ளால தீமையை கொண்டு வருகிறது. இதுவரைக்கும் உனக்கு நன்மையை கொண்டு வந்த சில ஈக்கள், இதுவரைக்கும் உனக்கு நன்மையை கொண்டு வந்த சில நாய்கள், அது செத்து போனது உண்மை. ஆனா அது செத்து போனது இன்னைக்கு உன் குடும்பத்துக்குள்ள இருந்து உனக்கு நன்மை அல்ல தீமை செய்து கொண்டிருக்கிறது. அது பிசாசினுடைய வஞ்சனை. இந்த காலை நேரத்தில் ஆமென், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினால எங்கள் திருச்சபைகளுக்குள்ளால, எங்கள் தேசங்களுக்குள்ளால, நீர் கட்டமைத்த குடும்பங்களுக்குள்ளால ஆமென், வஞ்சனை
பிரச்சனைகளை கொண்டு வந்து அவர்களை உம்மை விட்டு பிரிக்க நினைக்கிற, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போக பண்ணுகிற எல்லா வஞ்சிக்கிற சர்ப்பத்தினுடைய வல்லமைகள் இப்பொழுதே அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால் எங்கள் குடும்பத்தை விட்டு அழிக்கப்படுவதாக, எங்கள் குடும்பத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுவதாக. எல்லா வாய்களை திறந்து ஊக்கமாய் ஜெபம் பண்ணு. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வஞ்சிக்கப்பட்ட என்னுடைய குடும்பம், வஞ்சனைக்கு உட்படுத்தப்பட்ட என்னுடைய குடும்பம், ஆண்டவர் மேல வாஞ்சையாயிருந்த என் குடும்பத்தை, ஆண்டவர் மேல வாஞ்சையாயிருந்த என் பிள்ளைகளுடைய குடும்பங்களை, ஆண்டவர் மேல வாஞ்சையாயிருந்த என் குடும்பத்தை, ஆண்டவர் மேல் வாஞ்சையாயிருந்த என் புருஷனுடைய வாழ்க்கையை, ஆண்டவர் மேல் வாஞ்சையாயிருந்த என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எந்த விதத்தில் உள்ள வந்து என் குடும்பத்தை வஞ்சித்தியோ, இன்றைக்கு அதே வழியாக இப்பொழுது என் குடும்பத்தை விட்டு வெளியேறி போ பிசாசே, வெளியேறி போ பிசாசே, வெளியேறி போ பிசாசே, வெளியேறி போ பிசாசே. ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஆவில நிரம்பி நல்ல கைகளை தட்டி விடுதலையோட, விடுதலையோட இன்னைக்கு நீ கைகளை தட்டி விடுதலையோட துதிக்கும் போது இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு விடுதலை, குடும்பங்களுக்கு விடுதலை. Yes, 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 Holy Spirit, Holy Spirit. Amen, 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 amen. மனிதர்கள் மூலமாய், குடும்ப உறவுகள் மூலமாய், முற்பிதாக்கள் மூலமாய் குடும்பங்களை வஞ்சிக்க நினைக்கிற பொல்லாத சர்ப்பத்தின் வல்லமைகள், பொல்லாத சர்ப்பத்தின் ஆவிகள் இந்த நேரத்தில் என் குடும்பத்தை விட்டு வெளியேறி போவதாக, வெளியேறி போவதாக. ஊழியங்களை விட்டு, சபையை விட்டு சத்த ஈக்கள் அப்புறப்படுத்தப்படுவதாக. Yes, yes, yes. சபைக்குள்ள இருந்த உயிரோட இரு, ஆலயத்தில் இருந்த உயிரோட இரு, குடும்பத்தில் இருந்த உயிரோட இரு. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய மொத்த தைலத்தை நார பண்ணுகிறது. இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட செத்த ஈக்கள் அப்புறப்படுத்தப்படட்டும், அப்புறப்படுத்தப்படட்டும். என் குடும்பத்துக்கு தீமையை வருஷிக்க பண்ணுகிற செத்த ஈக்கள், என் குடும்பத்தை நார பண்ணுகிற, என் குடும்பத்தை கலங்க பண்ணுகிற, என் குடும்பத்தை அவமானப்படுத்த நினைக்கிற, என் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கிற, ஓ என்னுடைய நற்கந்தத்தை துர்கந்தமாய் மாற்றுகிற எல்லா செத்த ஈக்கள் இப்பொழுதே அப்புறப்படுத்தப்படுவதாக. தாமனா சாந்தரா உரியாலாரா துடமனா ஹிக்க துடமனா மனா சாந்தரே. Glory, 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 glory. Amen. முந்தின ஆதாம் செய்தது பிந்தின ஆதாமால் நிவர்த்தி செய்யப்பட்டது போல ஆண்டவரை நாங்கள் அறியாமல் பிசாசுனுடைய வஞ்சனைக்கு எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இடம் கொடுத்த எல்லா காரியங்களையும் தேவரீர் மன்னித்து, தேவரீர் இறங்கி, தேவரீர் மன்னித்து எங்கள் குடும்பங்களை தழைக்கும்படி பண்ணுவீராக, எங்கள் குடும்பங்கள் பிழைக்கும்படி பண்ணுவீராக, எங்கள் குடும்பங்கள் தழைக்கும்படி பண்ணுவீராக. Glorious Father, glorious Father. Thank you, thank you Jesus, 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 thank you Jesus. எல்லா திறப்புகளை அடைக்கிறோம், எல்லா வஞ்சகம் உள்ளே நுழைந்த திறப்புகள் அடைக்கப்படுவதாக. வஞ்சிக்கிற ஆவிகள் உள்ளே நுழைந்த திறப்புகள் அடைக்கப்படுவதாக. ஆமென்.
ஆமென். இந்த வஞ்சக ஆவியிலிருந்து கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை விடுவித்தபடி நான் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சில செத்த ஈக்களை கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை விட்டு அப்புறப்படுத்துகிறபடினால், சில செத்த நாய்களை அப்புறப்படுத்தப்படுகிறார். எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம், உட்காருவோம். ஸோ செத்த ஈக்கள் ரொம்ப ஆபத்தானவைகள். ஆமென். ஸோ ரெண்டாவது, ஆதியாகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்க கானானியரிடத்திலும் பெர்ஷியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். பயத்தினால் நிறைந்த ஒரு குடும்பம். இந்த பயம் வந்ததற்கான காரணம் அவர்கள் பிள்ளைகளுடைய கிரியைகளின் நிமித்தம். யாக்கோபுடைய பிள்ளைகள் எடுத்த அந்த முடிவு, அந்த கிரியைகள், அதன் நிமித்தம் அந்த குடும்பம் பயத்தினால் நிறைந்தது. இப்போ யாக்கோபுக்கு ஒரு பயம், நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே. பயத்தினால் நிறைந்திருக்கிற குடும்பங்கள். நான் ஒன்று சொன்னேன், பிசாசுனுடைய வஞ்சனையினால் வீழ்த்தப்பட்ட குடும்பங்கள், அது ஏராளம். ரெண்டாவது, பயத்தினால் நிறைந்திருக்கிற குடும்பங்கள். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பங்களை நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் பயம் சூழ்ந்திருக்கிறது. பிள்ளைகளை குறித்ததான பயம், தங்கள் எதிர்காலத்தை குறித்ததான பயம், தேவைகளை குறித்ததான பயம், சத்துருக்களை குறித்ததான பயம், எல்லாம் நிறைந்து காணப்படுகிற குடும்பங்கள். முன்னாடியெல்லாம் குடும்பங்களில் அவ்வளோ பெரிய பயங்களை நாம் பார்க்க முடியாது. இன்றைக்கி குடும்பங்களுக்குள்ளால பயம் நிறைந்திருக்கிறது. சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்களுக்கு ஒரு விதமான பயம், வாலிபர்கள் பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்களுக்கு ஒரு விதமான பயம். அதுபோல் ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர், எங்கள் வீட்டுக்காரர் வீட்டை விட்டு வெளியே போனாலே பயமாக இருக்குது. அவர் பைக்கில் போகினாலே என்ன செய்யுது? பயமாக இருக்குது. திரும்ப வர்றது வரைக்கும் அந்த பயம் என்னை ஆட்கொண்டு இருக்கிறது. சில குடும்பங்களில் வீட்டுக்கார் வீட்டில் வந்தாலே பயமாக இருக்குது. பயத்தினால் நிறைந்திருக்கிற குடும்பம். இங்கே யாக்கோபு சொல்லுகிறான், நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே. ஒரு பயம். இன்னைக்கு அந்த பயம் நம்முடைய குடும்பங்களை விட்டு என்ன செய்யணும்? வெளியே போகணும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி பயம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாமதிக்கிறது நினச்சி பயங்கள் இருக்கலாம். குடும்பங்களுக்குள் நடக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை நினச்சி பயம் இருக்கலாம். குடும்பங்களுக்கு எதிராய் சத்துரு செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நினச்சி பயமாக இருக்கலாம். பயம் நிறைந்த குடும்பம். சீஷர்கள் பயம் நிறைந்தவர்களாய் கதவுகளை எல்லாம் பூட்டி கொண்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஒரு பெரிய பயம் அவங்களுக்கு. என்ன பயம்? இனி என்ன ஆகும்? இனி என்ன செய்வோம்? இது 3.5 ஆண்டு காலம் நாம் நம்பியிருந்த நம்முடைய
இயேசுவை அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? கொன்று விட்டார்கள், கொலை செய்து விட்டார்கள். அவர்களோடு கூட இருந்த நம்மையும் அவர்கள் கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். மிகுந்த பயத்தோடு இனி யாரை நம்பி போவது, யாரிடத்தில் தேவைகளை சந்திப்பது, எதிர்காலம் என்ன, எல்லாவற்றை நினைத்து பயத்தோடு ஆமென் அந்த வீட்டுக்குள்ளால வேதம் அழகாய் சொல்லுகிறது, கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு அவர்கள் நடுவே வந்து நின்று சொன்னார், பயப்படாதேங்க. ஆமென். அப்போ எனக்கு ஒரு டவுட்டு, வந்து கதவை தட்டி இருக்கலாம். என்ன செஞ்சுருக்கலாம்? கதவை தட்டி இருக்கலாம். கதவை தட்டி இருந்தான்னு வைங்க, 11 பேருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். 11 பேருக்கு என்ன வந்திருக்கும்? ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஏன்னா ஏற்கனவே ஈரகுலம் நடுங்கிட்டாக இருக்கிறான். ஏற்கனவே அடி வயிறுலாம் கலங்கி அப்படியே ஒரு பயத்தில் இருக்கிறவன்கிட்ட டக்குன்னு வந்து கதவை தட்டுனார்னு வைங்க, என்ன செஞ்சிருவான்? அவ்வளோதான். ரோம பேரரசர்கள், ரோம சாம்ராஜ்யத்தின் வீரர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லி பயத்திலே அவனுக்கு என்ன வந்துடும்? ஹார்ட் அட்டாக் வந்துடும். 1 2 3 எல்லாம் வந்துடும். ஆண்டவர் பார்த்தார், ஏற்கனவே பயந்துருக்கிறவனை நான் திரும்பவும் பயப்படுத்த விரும்பலை, பேசாமல் அவர்கள் நடுவில் போய் என்ன செஞ்சிடலாம்? நின்றலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு? நின்றுட்டார். ஸோ பயத்தினால் நிறைந்த குடும்பங்கள், நிறைய பயம் இருக்குதுல்ல. வியாதியை நினச்சி பயம், தேவையை நினச்சி பயம், எதிர்காலத்தை நினச்சி பயம், ஆமேன், குடும்பத்துக்குள்ளே நடக்கிற போராட்டங்களை நினச்சி பயம், இப்படியெல்லாம் நிறைய பயம் 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 பயங்களால் நிறைந்த. நானும் என் குடும்பம் அழிஞ்சிருமோ பயமாக இருக்குது பாஸ்டர். நானும் என் பிள்ளைகளை நடுத்தருக்கு வந்துருமோ பயமாக இருக்குது. நான் சமீப நாட்களாக நான் கேட்குற காரியங்கள் எல்லாம், எனக்கு என்னுடைய அலைபேசியில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம், நாங்கள் நடுத்தருக்கு வந்துடுமோன்னு பயமாக இருக்குது பாஸ்டர். நானும் என் பிள்ளைங்களும் கைவிடப்பட்டுருமோன்னு பயமாக இருக்குது பாஸ்டர். ஏதாவது விபத்து வந்துடுமோன்னு பயமாக இருக்குது பாஸ்டர். என் வேலை ஒரு 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 அம்மா சொல்கிறாங்க, ஒரு சொப்பனம் பார்த்தேன் பாஸ்டர், எங்கள் வீட்டுக்காரருடைய வேலை ஸ்தானங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா போயிட்டுருக்குது, எனக்கு பயமாக இருக்குது பாஸ்டர். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஒரு விதமான பயம். பயம் அது பிசாசினுடைய அரண், பிசாசினுடைய அரண். நீங்கள் ஒரு காரியத்தை கர்த்தரை தவிர வேறு எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை கொல்ல வல்லமை உள்ளவருக்கு என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். உங்கள் ஆத்துமாவை நரகத்தில் தள்ள வல்லமை உள்ளவருக்கு என்ன செய்யுங்க? பயப்படுங்க. அப்போ அந்த ஆத்துமாவை நரகத்தில் தள்ளுறதுக்கு வல்லமை உள்ளவர் ஒரே ஒருவர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவருக்கு மட்டும்தான் நீங்களும் நான் என்ன செய்யணும்? பயப்படணும். பயப்படணும். மற்ற எந்த ஒரு காரியத்துக்காக, இருட்டை கண்டா பயம், பள்ளியை கண்டா பயம், அதெல்லாம் அது சாதாரணமாக ஒவ்வொருத்தருக்கும் அது அருவருப்பாக இருக்கும். அந்த அருவருப்பை நீங்கள் பயம்னு நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறீங்க, அது பிரச்சனை இல்லை. பயப்படக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பயப்படக்கூடாது. ஆமே, எல்லாம் நடக்கும், அதினதின் காலத்தில் நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் பயப்படுறதுனாலையோ கவலைப்படுறதுனாலையோ ஒரு நாள் முன்னாடி நடக்கும் அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் நியமித்த அந்த வேளையில் சகலத்தையும், வசனம் சொல்கிறது, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். குருடர் பார்க்கவும், செவிடர் கேட்கவும், முடவர் நடக்கவும் பண்ணினார். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். நன்றாய் செய்தார். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். எல்லாவற்றையும் ஆமென் நன்மையாய் செய்தார். எல்லாவற்றையும் நடப்பித்தார். எல்லாவற்றையும் நிரப்பினார். இப்படி நிறைய எல்லாவற்றையும் இருக்குது பைபிளில். ஆமென். ஆனால் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவர் காலத்தில், அவர் அதினத்தின் காலத்தில் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்தார். நேர்த்தியாய். அப்போ ஒரு காலம் இருக்குது. அப்போ அந்த காலத்துக்குள்ளே வரும்போது, அந்த சீசனுக்குள்ளே என்ட்ராகும்போது எல்லாத்துலேயும் மாற்றம் வரும். அதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம்
இல்லவே இல்லை. பிள்ளைகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. வியாதியை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. டாக்டர்ஸ் இப்படி சொல்லிட்டாங்க பாஸ்டர், ரிப்போர்ட் இப்படி வந்துருச்சு, ஸ்கேனில் இப்படி சொல்லிட்டாங்க, ஃபேட்டி லிவர் கிரேட் 3. ஒரு மகள் ஃபோன் பண்ணி சொல்கிறா, போன வாரத்தில் என் புருஷனுக்கு ஃபேட்டி லிவர் கிரேட் 3 பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க, வெளி தேசத்தில் வெயிலினுடைய உஷ்ணத்தினால என் மகனுடைய வாயெல்லாம் புண்ணாக இருக்குது, பயமாக இருக்குது பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. பயமாக இருக்குது பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. ஃபேட்டி லிவர் கிரேட் 3 ஆயிருச்சு, நுரையீரல் வீங்கிருச்சு, லங்ஸு பாதி போயிருச்சு, ஜெபம் பண்ணுங்க. பயம் பயம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த பயம் குடும்பங்களை விட்டு மாறணுமா? அப்படின்னா என்ன செய்யணும்? நீங்கள் பயப்படக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பயப்படக்கூடாது. சரியா? எப்படி பச்சை பிள்ளைக்கு சொல்ல போல சொல்லி பயப்படாதீங்க. ஆமென். ஆமாம், தலையிலிருந்து ஒரு முடி கூட அவருடைய அனுமதி இல்லாமல் கீழே விழாது. ஆமென். அல்லேலூயா. பயப்படக்கூடாது. கடன்களை நினச்சி பயப்படக்கூடாது. கடன் 1 கோடி ஆயிடுச்சு, கடன் 1.5 கோடி ஆயிடுச்சு, கடன் 80 லட்சம் ஆயிடுச்சு. ஆமென். பயப்படக்கூடாது. பல லட்சம் கோடி கடன் உள்ளவெல்லாம் வெளிநாட்டில் சூப்பராக இருக்கிறான். ஆமென். கடனை நினச்சி பயப்படவே கூடாது. கடன் எல்லாம் தீரும். ஆமென். கடனை அடைப்பதற்கான வழிகளை ஆண்டவர் என்ன செய்வார்? திறந்து தருவார். நம்ம பயந்தோம் அப்படின்னா செயல்பட முடியாது. பயந்தோம் அப்படின்னா நம்மளால் ஜெபிக்க முடியாது. பயந்தோம் அப்படின்னா ஒரு காரியத்தை முன்னெடுக்கவே முடியாது. ஒரு சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது. இங்கே சர்ச்சில் நிறைய பேர் லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கிறாங்க, பைக் ஓட்டுறதுக்கு, கார் ஓட்டுறதுக்கு. ஆனால் ஒரு ஆளுகளுக்கும் என்ன கிடையாது? சைக்கிள் ஓட்டுறதுக்கோ, பைக் ஓட்டுறதுக்கோ, கார் ஓட்டுறதுக்கோ என்ன கிடையாது? தைரியம் கிடையாது. ஆனால் எந்த லட்சணத்தில் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தான்னு எனக்கு தெரியல. எந்த லட்சணத்தில் நீங்கள் போய் 7,000 ரூபா 11,000 ரூபா கொடுத்து லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு தெரியல. பைக்கும் வாங்கி வச்சுருக்கிறாங்க, ஆனால் பைக் ஓட்டுறதில்ல. கார் வாங்கி வச்சுருக்கிறாங்க, கார் ஓட்டுறதில்ல. ஏன்னா கேட்டால் எங்களுக்கு அப்புறம் எதுக்கு படித்த, எதுக்கு லைசன்ஸ் ஓட்டி வாங்கினேன்? அப்போ பயம், எல்லாத்துக்கும் பயம். கார் ஓட்டுறதுக்கு பயம். ஆமாம், ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு பயம். இந்த போத்தீஸில் எஸ்கலேட்டர் இருக்குது பாருங்கள், சில ஜவுளி கடையில் இந்த நகரும் படிக்கட்டுகள், ரயில்வே ஸ்டேஷனில், மால்ஸில் எல்லாம் இருக்கும். நீங்கள் அதில் போய் ஒரு 10 நிமிஷம் நின்று வேடிக்கை பாருங்கள், உங்களுக்கு 5 வாரத்துக்கான பிரசங்க குறிப்பு அதில் கிடைக்கும். அந்த நகரும் படிக்கட்டில் ஏறுறதுக்கு பயம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கால் எடுத்து வச்சா போதும், அது பாட்டு உங்களை கொண்டு போய் மேலே விடும். அதுக்கு பயம் பாருங்கள். அதுக்கு பயந்து சாரி உருகி போயிடும். அடுத்து புருஷன் ஒருத்தன் இழுப்பான், மாவன் ஒருத்தன் இழுப்பான், மோவன் ஒருத்தன் இருப்பான். கடைசியில் படிக்கட்டில் ஏறி போவாங்க. வெரி சிம்பிள். காரணம் என்னென்னா பயம். அதிலெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் அந்த சைடில் ஓரமாக போனால் தான் சாரி எதாவது சிக்கிறோன்னு பயப்படணும். சென்ட்ரான்னுட்டு ஒரு காலை எடுத்து வச்சா போதும். நீங்கள் அதில் சில பேர் பாருங்கள், அதில் ஏறுவாங்க. அந்த நகரும் படிக்கட்டில் என்ன செய்வாங்க? ஏறுவாங்க. நீ ஏறி கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த படிக்கட்டே வச்சிருக்குது. நான் இந்த துபாய் ஏர்போர்ட்லேருந்து மாலுக்குள்ளால் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. அப்போது நடக்க முடியாது. நடக்கிறதுக்காக இந்த நகரும் படிக்கட்டு இப்படி வச்சுருக்குறாங்க. நீங்கள் அதில் என்ன போதும், அது பாட்டு பெல்ட் மாதிரி உங்களை என்ன செய்யும்? கொண்டு போகும். அது வச்சிருக்கிறதுக்கே நீங்கள் நடந்து போகக்கூடாது, நிற்கிறதுன்னு அப்படியே ஆசுவாசமாக எல்லாம் மொத்த சிட்டியும் பார்த்துட்டே போகலாம். அதுக்கு தான் வச்சுருக்குது. ஆனால் அதுலேயும் என்ன செய்வான்? சில பேர் நடந்து போவோம். அதுக்கு நீ படிக்கட்டில் என்ன செஞ்சுருக்கலாம்? ஏறி வந்திருக்கலாம். ஸோ பயம், எல்லாத்துக்கும் பயம். நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த பயம் இருந்துச்சுன்னா என்ன செய்யாது? நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமே வராது. எல்லாம் முழங்கால் படிடுவோமா? சீக்கிரமாக, வேகமாக. குடும்பங்களுக்குள்ளால் ஆமென் இருக்கிற எல்லா பயங்கள் வெளியேறணும். எல்லா பயங்களும் நீங்கள் தான் அந்த பயத்தை வெளியேற்றணும். முதல்ல நான் தைரியமாக இருப்பேன் ஆண்டவரே. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, பலன் கொண்டு திடமனதாயிரு. நீங்கள் பலன் கொண்டா திடமனதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பயப்பட்டா திடமனதாக இருக்க முடியாது, பல மனதாக இருப்பீங்க. என்ன செய்யணுன்னே தெரியாது. இன்னைக்கு ஜெபிங்க.
குடும்பங்களுக்குள்ளால கிரியை செய்கிற பயத்தின் ஆவிகள். நான் செத்துருவனோ பயம், பிள்ளையினுடைய திருமணத்தை பார்க்காம போயிடுவனோ பயம், பயம் 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 பயம், புருஷன் என்னை விட்டு போயிடுவானோ பயம், மனைவி பிரிஞ்சிருவாளோ பயம், பிள்ளைகள் போயிடுவாங்களோ பயம். இப்படி பலவிதமான பயங்கள். எல்லா பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க, எல்லா பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லா பயத்தின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள். ஹல்லேலூயா. பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டு மாறட்டும். பயத்தின் ஆவிகள், கடன் பிரச்சனை நினச்சி பயம், கடன் பிரச்சனை நினச்சி பயம். ஆமேன். ஹல்லேலூயா. பிள்ளைகளை நினச்சி பயம். ஆமேன். மகளை நினச்சி பயம், மருமகளை நினச்சி பயம். ஆமேன். ஹல்லேலூயா. இப்படி பிசாசு நம்முடைய குடும்பங்களுக்குள்ளால பயங்களை விதைச்சி போயிட்டான், பயத்தை விதைச்சிட்டான். எனக்கு என்ன ஆயிருமோ, என் புருஷனுக்கு ஏதாவது ஆயிருமோ, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிருமோ, என் கணவனுக்கு ஏதாவது ஆயிருமோ, என் பெற்றோருக்கு ஏதாவது ஆயிருமோ, ஆமேன், எதிர்காலத்துக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லி பயங்களை விதைச்சதுனால இன்னைக்கு அந்த பயத்தினுடைய பலன்களை நாம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மத்தியான நேரம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரல. தேவன் உங்களுக்கும் எனக்கும் பயமுள்ள ஆவியை தரல. அப்ப பயமுள்ள ஆவி வருதுன்னா பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க பிள்ளைகளை நினைச்சு பயப்படுகிறீங்க, உங்க குடும்பத்தை நினைச்சு பயப்படுறீங்க, உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை நினைச்சு நீங்க பயப்படுறீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, பயம் தேவனிடத்திலிருந்து வருவதல்ல, அது பிசாசினிடத்திலிருந்து வருவது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரல. இந்த காலை நேரத்தில் எல்லா பயங்களுக்கும் குடும்பத்தை விலக்கி காப்பாற்றுவீராக. எல்லா பயங்களுக்கும், எல்லா பயங்களுக்கும், எல்லா பயங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பயங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. எல்லா பயங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. பயங்களை விதைக்கிற பிசாசினுடைய கிரியைகள், பயமுறுத்துகிற மனுஷீக வல்லமைகள், பயமுறுத்துகிற பலவீன ஆவிகள், பயமுறுத்துகிற தேவைகள் இயேசுவின் நாமத்தினால் குடும்பங்களை விட்டு மாறட்டும். எங்கள் குடும்பங்கள் தலைக்கட்டும். எல்லா பயத்தின் ஆவி வெளியேறி போ இயேசுவின் நாமத்தில். பிள்ளைகளை விட்டு, ஆமென், சகோதரிகளை விட்டு, சகோதரர்களை விட்டு, தகப்பனை விட்டு, தாயை விட்டு இயேசுவின் நாமத்தில் எல்லா பயத்தின் ஆவிகள் வெளியேறி போவதாக, வெளியேறி போவதாக, வெளியேறி போவதாக. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. எல்லா பயங்கள் வெளியேறட்டும். மகளை நினைச்சு பயப்படாத, மகனை நினைச்சு பயப்படாத, குடும்பத்தை நினைச்சு பயப்படாத, புருஷனை நினைச்சு பயப்படாத, மனைவியை நினைச்சு பயப்படாத, உன் வியாதியை நினைச்சு பயப்படாத. உன் வியாதி எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நீ சுகமானாய். நீ பயப்படாத. நீ பயப்படுகிற காரியம் ஒன்று உனக்கு சம்பவிக்காது. நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத. ஆபிரகாமே நீ பயப்படாத, ஈசாக்கே நீ பயப்படாத, யாக்கோபே நீ பயப்படாத, நீ பயப்படாத. பயத்தின் ஆவிகள் குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. பயத்தின் ஆவிகள் குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. பயத்தின் ஆவிகள் பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. பயத்தின் ஆவிகள் சகோதரிகளை விட்டு வெளியேறுவதாக. பயத்தின் ஆவிகள் சகோதரரை விட்டு வெளியேறுவதாக. பயத்தின் ஆவிகள் தகப்பனை விட்டு வெளியேறுவதாக. பயத்தின் ஆவிகள் தாய்மாரை விட்டு வெளியேறுவதாக. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. பயம் நிறைந்த வாழ்க்கை அல்ல, பயத்தினால் நிறைந்த குடும்பங்களாய் அல்ல. எங்கள் குடும்பங்கள் எல்லாம் தேவனுக்கு பயப்படுகிற குடும்பங்களாய் இருக்கணுமே தவிர வேறு எந்த உலக காரியங்களுக்கு பயப்படக்கூடாது, எந்த பிசாசுக்கு பயப்படக்கூடாது, எந்த சூழ்நிலைகளுக்கு பயப்படக்கூடாது. எங்கள் குடும்பங்கள் எல்லாம் தேவனுக்கு பயப்படுகிற குடும்பங்களாய் இருக்கணும். தேவனுக்கு பயப்படுகிற குடும்பங்களாய் இருக்கணும். கர்த்தர் அதை செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீ செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு எல்லா பயத்துக்கும், எல்லா திகிலுக்கும் கர்த்தர் நம்மளை தூரமாக்கினதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. உட்காருவோம். ஒன்று
பிசாசினால் வஞ்சனைக்குட்பட்ட குடும்பம். ரெண்டாவது பயத்தினால் நிறைந்த குடும்பம். மூன்றாவது ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் சகோதரனாகிய உங்களில் ஒருவன் பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு கொடுங்கள். பஞ்சத்தினால் வருந்துகிற குடும்பம். என்ன குடும்பம்? பஞ்சத்தினால் வருந்துகிற குடும்பம். ஒன்று நான் சொன்னேன், பிசாசினால் வஞ்சனைக்குட்பட்ட, அல்லாவிட்டால் வஞ்சிக்கப்பட்ட குடும்பம். ரெண்டாவது பயத்தினால் நிறைந்த குடும்பம். மனிதர்களுடைய பயம், சூழ்நிலைகளுடைய பயம், பிள்ளைகளால் உண்டான பயங்களினால் நிறைந்த ஒரு குடும்பம். மூணாவது பஞ்சத்தினால் வருந்துகிற ஒரு குடும்பம். பஞ்சம், குறைவுகள், தரித்திரம், வறுமை, பற்றாக்குறை, இதெல்லாம் இதற்குள் அடங்குகிறது. இப்போ மூணாவது, இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள், தழைக்க வேண்டிய நம்முடைய குடும்பங்கள் தளர்ந்து போவதற்கான மூணாவது காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குது? பஞ்சத்தினால் வருந்தி கொண்டிருக்கிறது. இது ஏதோ அந்நியர்களுடைய குடும்பம் அல்ல, இது தேவனை அறிந்த ஒரு தேவ பிள்ளையினுடைய குடும்பத்தை குறித்ததான செய்தி. தேவனோடு போராடி மேற்கொண்டவனுடைய ஒரு குடும்பத்தினுடைய நிலை என்ன நிலை? பஞ்சத்தால் வருந்துகிற நிலை. யாக்கோபு சாதாரணமானவன் அல்ல. யாக்கோபு சாதாரணமானவன் அல்ல. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இரு பரிவாரங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் அவனுடைய இன்றைய நிலை என்ன? பஞ்சத்தால் வருந்தி கொண்டிருக்கிறான். கொஞ்சம் அப்படியே அதிகாரங்களை திருப்பி பின்னாடி போய் பார்க்கும்போது யார் தெரியுமா இந்த யாக்கோபு? யார் தெரியுமா? 2 பரிவாரங்களால் நிரப்பப்பட்டவன், ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டிருந்தவன். ஆனால் இப்போ அவன் குடும்பத்தினுடைய நிலை பஞ்சத்தால் வருந்துகிற ஒரு நிலை. பஞ்சத்தால் வருந்துகிற நிலை. இப்போ யோசேப்பு சொல்லுகிறான் தன் சகோதரத்தில், நீங்கள் ஒருத்தனை இங்கே வச்சுட்டு போங்க, வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கிட்ட போங்க, பஞ்சத்தால் வருந்துகிற உங்கள் குடும்பங்களுக்கு போய் தானியத்தை கொண்டுங்க. நீங்கள் ஆதியாகமம் 45:11 வாசியுங்கள். ஆதியாகமம் 45:11. உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடி அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும். அப்போ பஞ்சத்துக்கு ஒரு காலம் இங்கே வசனம் சொல்லுகிறது, உமக்கும் உம்முடைய குடும்பத்திற்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு உம்மை என்ன செய்வேன்? பராமரிப்பேன். யோசேப்பு யோசேப்பு சொன்ன காரியத்தை போய் யாக்கோபிடத்தில் சொல்றாங்க. யாக்கோபே இப்படி சொல்லி அனுப்பியிருக்கிறான், நீர் பஞ்சத்தில் வருந்துகிற செய்தி அவனுக்கு போயிருச்சு, நீர் வறுமையில் இருக்கிற செய்தி அவனுக்கு போயிருச்சு. நம்முடைய நிலைமைகள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் யோசேப்பின் காதுகளுக்கு போனதுனால யோசேப்பு இப்படி ஒரு நம்பிக்கையான வார்த்தை எங்களிடத்தில் சொல்லி அனுப்பினான். என்ன அனுப்பினான்? உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கும் இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு நான் அங்கே உம்மை என்ன செய்வேன்? பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம்தான், ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுறான். அப்போ இந்த தரித்திரம், இந்த வறுமை, இந்த குறைவு, இந்த பற்றாக்குறை, இன்றைக்கு நாம் சந்திக்கிற இந்த வனாந்திரமான சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கும் ஆமென், God has set a time. ஆண்டவர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். இது வாழ்நாள் முழுவதும் நீடிக்குமா என்றால் நீடிக்காது.
இது ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் தான் இந்த வறுமை. ஆமென். குறிப்பிட்ட வருஷங்கள் தான் பஞ்சம், குறிப்பிட்ட வருஷங்கள் தான் பற்றாக்குறை. அதன் பிறகு ஒரு பெரிய பிரேக் த்ரூவை, ஒரு பெரிய செழிப்பினுடைய நன்மையை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் இந்த பஞ்சத்தால் வருந்துகிற குடும்பங்கள் நாம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் ஒரு காலத்தில் இப்படி இருந்துச்சு, எங்கள் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்கள், ஆமென், நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு, தகப்பனுடைய ஆசீர்வாதம் ஒரு பக்கம், தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு பக்கம், அதன் பிறகு அவன் மாமனாருடைய வீட்டில் அவன் சம்பாதித்தவைகள், அவன் ஆமென் தனக்கென்று பெருக்கினவைகள், இப்படி என்று சொல்லி பல வருஷங்களாக உழைத்து ஆமென் சம்பாதித்த எல்லாவற்றினுடைய ஆசீர்வாதங்கள், அனுபவங்கள் எல்லாவற்றையும் திரும்பி பார்க்கும்போது இன்னைக்கு அவைகள் ஒன்றுமில்லை. என் குடும்பம் பஞ்சத்தால் வருந்தி கொண்டிருக்கிறது, என் குடும்பம் பஞ்சத்தால் வருந்தி கொண்டிருக்கிறது. அநேக குடும்பங்களிலே வருத்தம் வந்திருப்பதற்கான காரணம் அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பஞ்சம். அரிசி வாங்க காசு இல்லை பாஸ்டர், ஒரு மாதத்துக்கு மருந்து வாங்குவதற்கு இத்தனை ஆயிரம் தேவை, அது எங்களிடத்தில் இல்லை. எங்கள் குடும்பம் அவ்வளோ, ஆனால் வெளியில் தெரியல. ஒரு கல்யாண வீடு வந்துடாதா, அப்படி அந்த கல்யாண வீட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த உணவை ஒரு 3 நாள் வச்சு ஒரு காலத்தை ஓட்டிடுவோமே, ஒரு பஞ்சம். இதெல்லாம் இருக்குது குடும்பங்களுக்குள்ளால. வெளியில் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒன்றும் இல்லாத மாதிரி அப்படியே போகிறோம், வாரோம், நடக்கிறோம், அப்படியெல்லாம் இருக்கிறோம் எல்லா குடும்பங்களில். ஆனால் பஞ்சத்தால் குடும்பங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? வருந்தி கொண்டிருக்கிறது. நம்ம ஜெபிக்க போகிறோம், ஒரு பரிபூரணம் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே வரணும். இந்த பஞ்சம் நாட்கள் முடிந்து ஒரு பரிபூரணத்தின் நாட்கள் வந்தது. ஆமென். யோசேப்பினுடைய காலங்களில் இந்த பஞ்ச காலங்கள் முடிந்து அடுத்தது ஒரு பரிபூரணத்தின் காலங்கள் வந்தது. எங்கள் குடும்பத்துக்கும் தேவரீர் அந்த காலத்தை வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் 100% விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு பஞ்சத்தால் வருந்துகிற எங்கள் குடும்பங்களில் ஒரு பரிபூரணம் வரட்டும்னு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் வேகமாக. ஆமே, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, என்னால் முடிக்க முடியலன்னா நாளைக்கு நான் அதை கண்டினியூ பண்ணுவேன். நான் முடிச்சிட்டேன்னா நாளைக்கு வேறொரு வார்த்தையோடு வருவேன். நான் முடிக்க முடியல அப்படின்னா நாளைக்கு இதே காரியங்களை, இன்னும் இருக்கக்கூடிய காரியங்களை அதை தொடர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பஞ்சத்தால் வருந்துகிற குடும்பம் இந்த யாக்கோபனுடைய குடும்பம். எப்படி இருந்த யாக்கோபு? வெறும் கையும் கோலும் தடியுமாய் போனவனை 2 பரிவாரங்களால் ஆசீர்வதித்து நிரப்பி கொண்டு வந்த தெய்வம். இப்போ அவன் குடும்பத்தின் சூழ்நிலைகளை பாருங்கள், பஞ்சத்தால் வருந்தி கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை, இது இன்னும் கொஞ்சம் வருஷம்தான், இன்னும் ஒரு 5 வருஷம்தான். ஆனால் அந்த 5 வருஷம் வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன், நான் உங்களை பராமரிப்பேன். இந்த பஞ்சத்திலும் நம்மளை பராமரிக்கிற கர்த்தர் உண்டு. ஒரு யோசேப்பே அவங்க குடும்பத்தை பராமரிக்க முடியும்னா, யோசேப்பின் தேவன் நம்முடைய குடும்பத்தை பராமரிக்க முடியும். நம்முடைய குடும்பத்தை பராமரிக்க முடியும். இந்த பஞ்சகாலம் முழுவதும் நான் உன்னை பராமரிப்பேன். இந்த பஞ்சகாலம் இன்னும் 5 வருஷம்தான், இன்னும் ஒரு 5 வருஷம். அவன் ஆண்டவர் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ண, இன்னைக்கு இந்த கஷ்டம் கொஞ்ச நாள், அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம், அதன் பிறகு ஒரு நித்திய கன மகிமை உனக்கு கொண்டு வரும். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே அல்ல. ஆமை, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். இடிப்பதற்கு ஒரு காலம் உண்டென்றால் கட்டுவதற்கு ஒரு காலம் உண்டு. இந்த பஞ்சத்தில் நீங்கள் வருந்துகிறீங்கன்னா, இந்த பஞ்சத்தில் உங்களை பராமரிப்பதற்கும், இந்த பஞ்சத்திலிருந்து உங்களை பரிபூரணத்துக்கு நேராய் கொண்டு போவதற்கும் என் ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya. தகப்பனே தகப்பனே தகப்பனே, ஒரு காலத்தில் வாழ்ந்த குடும்பங்கள், ஒரு காலத்தில் கை நிறைய சம்பாதித்த குடும்பங்கள், ஒரு காலத்தில் நன்மையினால் பரம்பியிருந்த பட்டணங்கள், ஒரு காலத்தில் செழிப்பினால் நிறைந்திருந்த நம்முடைய வாசஸ்தலங்களுக்குள்ளால இன்னைக்கு வறுமை தலைவிரித்து ஆடுகிறது. வறுமையினால் வருந்தி கொண்டிருக்கிறோம். பொருளாதாரம் இல்லை, வருமானம் இல்லை, அண்டண்டையான தேவைக்கு ஏதோ ஒன்று வச்சு கழிச்சு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆமே, நம்ம நினைச்சதை சாப்பிட முடியல, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க முடியல, ஒரு நல்ல வஸ்திரத்தை உடுக்க முடியல, ஒரு நல்ல ஆகாரம் நம்மளால சாப்பிட முடியல, ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நம்மளால போக முடியல. ஆனால் யாக்கோபு இருந்த நிலைமை, ஆனால் யாக்கோபு இன்றைக்கு இருக்கிற நிலைமை, அவன் பஞ்சத்தால் வருந்தி கொண்டிருக்கிறான். அதற்கு அநேக காரணங்கள் இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பஞ்ச காலத்தில் நான் உன்னை பராமரிப்பது மட்டுமல்ல, இந்த பஞ்ச காலம் முடியும் போது உனக்கு ஒரு பரிபூரணமான நாட்களை நான் தருவேன். உனக்கு ஒரு பரிபூரணமான நாட்களை நான் தருவேன். இந்த பஞ்சம் இன்னும் கொஞ்சம் வருஷம்தான், இந்த பஞ்சம் இன்னும் கொஞ்சம் வருஷம்தான், இந்த பஞ்சம் இன்னும் கொஞ்சம் வருஷம்தான். இந்த பஞ்ச காலம் முடியும் போது ஒரு பரிபூரணத்தின் நாட்கள். ராமனா சந்தரா ரிகல்தனமனா. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு வறுமை வராதபடி உம்மை பராமரிப்பேன். உனக்கு வறுமை வராதபடி நான் உன்னை பராமரிப்பேன். ஆமா, ஒரு மனுஷன் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்னா என் ஆண்டவர் அதற்கு மேற்பட்டவர். அவர் இன்னைக்கு உன் குடும்பத்துக்கு வாக்கு பண்ணுகிறார், உன் குடும்பத்துக்கு வறுமை வராதபடிக்கு நான் உங்களை பராமரிப்பேன், நான் உங்களை பராமரிப்பேன், நான் உங்களை பராமரிப்பேன். உன் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, உனக்கு உண்டான யாவற்றிற்கு வறுமை வராது. அப்படின்னா மிருக ஜீவன்களுக்கு வறுமை வராது, வியாபாரங்களுக்கு வறுமை வராது, வேலைகளுக்கு வறுமை வராது, கையிட்டு செய்கிறவைகளுக்கு வறுமை வராது. நான் உன்னை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம், இன்னும் கொஞ்ச வருஷம், இந்த பஞ்சத்தின் நாட்கள் முடிந்து ஒரு பரிபூரணத்தின் நாட்கள் எங்கள் குடும்பங்களுக்கு நீர் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களுக்குள் நீர் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. பஞ்சம் மாறட்டும் ஐயா. பஞ்சங்கள் மிஞ்சி போகாதபடிக்கு எங்களை பராமரிக்கிற தேவனுடைய கரம் எங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு வெளிப்படுகிறதற்காய் நன்றி. பஞ்சமே ஆனாலும் பராமரிக்கிறவர் நீர் இருக்க நாங்கள் வருந்துவதில்லை, நாங்கள் பாரப்படுவதில்லை. ஆண்டவரே, எங்களை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்தில் கொண்டு சேர்ப்பீர். இந்த நாட்கள் முடிந்து ஒரு பரிபூரணத்தின் வருஷங்கள் வரும். இந்த பஞ்சத்தின் நாட்கள் முடிந்து ஒரு பரிபூரணத்தின் வருஷங்கள் வரும். மீண்டும் யாக்கோபு வேர் பற்றுவான், மீண்டும் யாக்கோபு கீழே வேர் பற்றுவான், மீண்டும் யாக்கோபு மேலே பூத்து கனி கொடுப்பான். ஹalleluya. இதை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. சரி, 1 பிசாசுனுடைய வஞ்சனையினால் விழுந்த குடும்பம் நிறைந்தது. 2 பயத்தினால் நிறைந்த குடும்பம். 3 பஞ்சத்தினால் வருந்துகிற குடும்பங்கள். 4 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினால், பட்டயத்தால் வீழ்த்தப்பட்ட ஒரு குடும்பம். இந்த சவுலுடைய குடும்பம் பட்டயத்தால் வீழ்ந்தது, பட்டயத்தால் விழுந்து போனது.
காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவுலுக்குள் இருந்த ஒரு பெரிய காரியம், நிறைய நிறைய காரியம் இருக்குது. அதில் எனக்கு ஆவியானவர் நேற்று இரவு ஞாபகப்படுத்தின சில காரியங்கள், நீங்கள் கழுதையை தேடிக்கிட்டு வர்றான். எதை தேடிக்கிட்டு வர்றான்? அவன் தேடினது அகப்பட்டது. அவன் தேடினது அகப்பட்டது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது, அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. எப்படி? அவன் தேடினது அகப்பட்டது. அவனை தேடின போது அவன் என்ன செய்யலை? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. ம் 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 எப்படி? அவனை தேடின நேரம் அவன் அகப்படலை. ஆனால் அவன் தேடின போது அவனுக்கு அகப்பட்டது. அவன் கழுதையை தேடினா, சாமுவேல் சொல்கிறான், நீ தேடிக்கொண்டிருக்கிற கழுதை அகப்பட்டது. இப்போ சவுலை தேடுறான். சவுல் என்ன செய்யலை? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. நம்மளை தேடுற நேரத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியல? நம்ம அகப்பட மாட்டேங்கிறோம். இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி. இந்த கிளாத்தி மீன், கிளாத்தி தானா? இல்லை, அந்த இந்த குளத்தில் அந்த இந்த தேலி மீனா ஏதோ ஒரு மீன், அந்த பாம்பு மாதிரி இருக்குமே, அது கையில் என்ன செய்யாது? நிற்காது. அது மாதிரி. அப்போ ஆண்டவர் இந்த பட்டயத்தால், இந்த குடும்பம் இது பட்டயத்தால் விழ வேண்டிய குடும்பம் அல்ல. ஏன்னா சவுலும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், சவுலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அழைக்கப்படக்கூடிய ரீதியிலே ஒரு அனுபவத்தில் உள்ளவன். ஆனால் இந்த சவுலும் அவனுடைய குடும்பமும் பட்டயத்தால் விழுந்து போனதுக்கு காரணம் அப்படின்னா, அவன் அகப்படலை. அவன் என்ன செய்யலை? அகப்படலை. சில பேரெல்லாம் ஆண்டவருக்கு அகப்படாமலே இருக்கிறாங்க. ஆண்டவர் தேடிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் எப்படியாவது பிடிச்சிடலான் இருக்கிறார். அகப்பட மாட்டேங்கிறாங்க. ஆனால் சவுல் தேடின போது அவனுக்கு என்ன செய்தது? கழுதைகள் அகப்பட்டுச்சு. நமக்கானவைகள் எல்லாம் அகப்படுது. ஆனால் நாம் அவருக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? அகப்பட மாட்டேங்கிறோம். வரமாட்டேங்கிறோம். ஜெபத்துக்கு வர மாட்டேங்கிறோம். ஊழியத்துக்கு வர மாட்டேங்கிறோம். பொருத்தனைக்கு வர மாட்டேங்கிறோம். அப்புறம் பிரதிஷ்டைக்கு வர மாட்டேங்கிறோம். ஒப்பு கொடுத்தலுக்கு வர மாட்டேங்கிறோம். அகப்பட மாட்டேங்கிறோம். அப்படியே எஸ்கேப் ஆகிட்டே வரும். எஸ்கேப் ஆகிட்டே வரும். எஸ்கேப் ஆகி கடைசியில் அந்த குடும்பம் என்ன செஞ்சிருச்சு? பட்டயத்தால் விழுந்து போனது. ஒன்று, தேவனுக்கு அகப்படாமல் எஸ்கேப் ஆகிறது. பிரதர் இதை செஞ்சு அடுத்து செய்யலாம், ஞான ஸ்நானம் எடுங்க, அடுத்தது எஸ்கேப் ஆகும். இந்த வருஷம் வேண்டாம், அடுத்த வருஷம் வேண்டாம், அடுத்த வருஷம், இப்படி பல வருஷமாக ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து அப்படியே அகப்படாமலே போயிடும். சவுலை தேடின போது அவன் அகப்படவில்லை. சவுலை தேடின போது அவன் என்ன செய்யலை? அகப்படலை. உன்னத பாட்டில் சுலைமீத்தியை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவள் அன்பில் அகப்பட்டவள். நாம் ஆண்டவருக்கு அகப்படணும். ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மளை தேடி பின்னாடியே வந்துட்டுருப்பார். ஆண்டவர் ரொம்ப டீசெண்டானவர் பாருங்க. பிடிச்சி காலரை பிடிச்சி இழுத்து கொதோலையை பிடிச்சி நசுக்கி வாழை அப்படின்லாம் சொல்லவே மாட்டார். அவர் தேடிட்டே வருவார். நாம் என்ன செய்யணும்? அகப்படணும். நம்மளாம் புரியணும். நம்மளை தேடுறார் ஒருத்தர்.
கொஞ்ச நாளாக தேர்றார், கொஞ்சம் வருஷமாக தேர்றார், கொஞ்சம் வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கிறார், கொஞ்சம் வருஷமாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார், கொஞ்சம் வருஷமாக இடைப்பட்டுட்டே இருக்கிறார், கொஞ்சம் வருஷமாக பேசிக்கிட்டே வர்றார். வசனத்தின் மூலமாக பேசுகிறாரு, செய்தியில் பேசுகிறாரு, வேத வசனத்தை நான் வாசிக்கும் போது பேசுகிறாரு, ஜெபத்தில் பேசுகிறாரு, ஆராதனையில் பேசுகிறாரு, வீட்டு கூட்டத்தில் பேசுகிறாரு, எந்த ஜெபத்தில் வந்தாலும் அவர் பேசுகிறாரு பேசுகிறாரு பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரேன்னு சொல்லிட்டு அகப்படாமலே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா முடிவு எங்கே போய் விழுவோம் தெரியுமா? பட்டயத்தில் போய் விழுவோம். பட்டத்தில் இருந்தவன் பட்டயத்தால் விழுந்தான். ரெண்டாவது, இவனுக்கிட்ட காணப்பட்ட ஒரு தேவையில்லாத ஒரு காரியம் பாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை துரத்திக்கிட்டே இருந்தான். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை துரத்திக்கிட்டே இருந்தான். அவன் மேலே காய்மகாரம், அவன் மேலே பொறாமை. நீங்கள் இந்த சவுலுடைய விசித்திரமான காரியங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ண போட்ட போது, இவன் பென்யமீன் கோத்திரத்தில் மிகவும் சிறிய கோத்திரம், எல்லாம் ஓகே, அவனுடைய குடும்பம் அதுக்கு தகுதி இல்லை. அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது தேசத்தின் ஜனங்கள் சொன்னார்கள், இவன் எங்களை ஆளுவதா, இவன் எங்களை ஆளுவதா. நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறது எப்படி தெரியுமா இருக்குது? ஏதோ போன வாரம் ஏதோ ஒரு ஜூனியர் விகடன்லையோ ஏதோ ஒரு கதை படிச்சிருப்பார் போல் அவர் சொல்லியார். அப்படி எல்லாம் பைபிளில் இருக்குது, எனக்கு டைம் இல்லை அதை எடுக்கிறதுக்கு. சவுல் ராஜாவான போது ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இவன் எங்களை ஆளுவதா, இவன் எங்களை ராஜாவாய் இருப்பதா, நான் இவர்களுடைய ஆளுகைக்கெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சவுலை ரொம்ப மோசமாக பேசுவாங்க. இப்போ வசனம் அழகா சொல்லும், சவுல் காது கேதாளவனை போல இருந்தான். எப்படி இருந்தான்? இப்போ தாவீது கோலியாத்தை முறியடித்து தாவீது கோலியாத்தினுடைய தலையோடு ஏலா பள்ளத்தாக்கிலிருந்து வரும்போது தேசத்தின் பெண்கள் பாடுகிறார்கள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது. இவன் எப்படி இருந்திருக்கணும்? காது கேளாதவனை போல இருந்திருந்தா இவன் ராஜ்யபாரம் நிலைத்திருக்கும். இப்போ காது கொடுத்து கேட்கிறவனா மாறிட்டான். ஒரு காலத்தில் ஒன்ன சொல்லும் போது நீ எப்படி இருந்த? காது கேளாதன போல இருந்த, சொல்லிட்டு போட்டு. இப்போ இன்னொருவனை உனக்கு முன்பாக புகழும் போது உங்களால் அதை என்ன செய்ய முடியல, சகித்து கொள்ள முடியல. அப்பவும் நீங்கள் எப்படி போயிருக்கணும் அப்படின்னா, காது கேளாதவனை போல போயிருந்தீங்கன்னா உங்கள் ராஜ்யபாரத்துக்கு ஒன்றும் வந்திருக்காது, பட்டயத்தால் விழுந்திருக்கவே மாட்டீங்க. அவன் கேட்டது அவனை பாதித்தது. சிலதெல்லாம் நம்ம கேட்கவே கூடாது. யாராவது எதையாவது சொல்ல வந்தால் கூட என்ன செஞ்சிடணும்? கேட்கக்கூடாது. தயவு செய்து அதை பற்றி என்கிட்ட சொல்லவே சொல்லாத. அதை கேட்குற மனநிலையில் நான் இல்லை. எல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ராத்திரி உட்காந்து இந்த மாடு அசை போட்டது கணங்க அசை போட்டு இருந்தாலும் மைனி இப்படி சொன்னா இல்லை அப்படின்னு நினச்சி மண்டை குழம்பி நடக்கக்கூடாது. ஒரு காலத்தில் காது கேளாதவனை போல் இருந்தவன் இப்பொழுது காதுகளை கூர்மையாக்குகிறான். ஏதோ ஒரு சத்தம், அது யாருடைய சத்தம்? பெண்களுடைய சத்தம். என்ன சத்தம்? அவர்கள் தாவீதை என்ன செய்கிறார்கள்? புகழுகிறார்கள். அப்போ என்ன, நல்ல ஒரு சவுலா இருந்திருந்தா, நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவன் இருந்திருந்தான், என்ன நினச்சிருக்கோம்? பரவாயில்ல, 40 நாள் நம்மளால் சாதிக்க முடியாதத 4 நிமிஷத்தில் அந்த பையன் என்ன செஞ்சிட்டான்? சாதிச்சிட்டான். பரவாயில்ல. இவன் ஆக்சுவலி இவன் ராஜா ஸ்தானத்தில் தான் இருக்கிறான், இன்னும் ராஜா தான். தாவீது என்ன செய்யல? ராஜாவா ஆகலை. சரி, அதை காது கேளாதவனை போல இருந்திருந்தா பட்டயத்துக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? தப்பி இருக்கலாம். அதை கேட்டதுனால இவனுக்குள் காய்மகாரம், இவனுக்குள் பொறாமை, இவனுக்குள் எரிச்சல், இவனுக்குள் கோபம் பலமுறை அவனை சுவரோடு குத்தி போட ஆமேன் வகை தேடுகிறான். தப்பி போகிறான். குத்தின அடையாளம் இருக்குது. மனிதர்கள் நம்மளை குத்தின அடையாளங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு காயங்கள் இல்லாதபடி கர்த்தர் காப்பாற்றினார். ஆமேன். ஈட்டி எரிஞ்ச அடையாளம் இருக்குது. செவரோட ஈட்டி எரியுது, செவரில் போய் அப்படியே குத்துது. நிறைய குடும்பங்களில் அடையாளம் இருக்குது. ஆனால் அந்த ஆயுதங்கள் நமக்கு காயங்களை கொண்டு வராதபடி கர்த்தர் இம்மட்டும் பாதுகாத்தார். பட்டயத்தால் விழுந்து போக அல்ல.
இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது சவுலை குறித்து. அகப்படாமல் இருந்தான். 2, காது கேளாதவனை போல இருந்தவன் இப்போ ஆமாம் குண்டனி கல்லியாக மாறினதுலேருந்து என்ன கல்லியா? குண்டனி. அவனை பற்றி, அவளை பற்றி, அவளுக்கு மோளை பற்றி, அவனுக்கு மகளை பற்றி, மாமியாரை பற்றி, மருமகளை பற்றி, இதை பற்றி ஊரில் உள்ள எல்லாம் உனக்கு மருமகளை தெரியுமா, உனக்கு மாப்பிள்ளையே தெரியுமா, குண்டனி கேட்க ஆரம்பிச்சின்னா குழி தோன்றாங்கன்னு அர்த்தம். பக்கத்தில் பாசல் நீங்கள் குண்டனி கல்லியாக இருக்காதீங்க. சொல்ல மாட்டீங்களே. ஆமென். ஜெபிக்க போகிறோம். பட்டயத்தால் வீழ்ந்து போனான். பட்டயத்தால் பரிசுத்த ஆவியை பெற்றவன், பரிசுத்த ஆவியினால் நிரம்பி தீர்க்க தரிசனம் உரைத்தவன், பரிசுத்த தேவனால் முதல் ராஜாவாய் ஏற்படுத்தப்பட்டவன். அவன் முடிவு பட்டயத்தினால் வீழ்ந்து போனான். தாவீது புலம்புகிறான், அழுகிறான். அவன் குடும்பமே பட்டயத்தால் விழுந்துருச்சே. அவன் மட்டும் விழுந்தான்னா பரவாயில்ல, அவன் குடும்பமே பட்டயத்தால் விழுந்து விட்டதே. அப்படி ஒரு நிலைமை நம்முடைய குடும்பங்களுக்குள் வரக்கூடாது. காது கேதாளவரை போல இருங்க, குருடனை போல போயிருங்க, செவிடனை போல போயிருங்க. ஆமென். நம்ம காது கேட்க கெட்ட வார்த்தை பேசுவாங்க. ஆமென். பேசிட்டு போகணும்னு விட்டுருங்க. உடனே நீங்கள் நிறுத்தி, வண்டியை நிறுத்தி இறங்கி, உனக்கு 4 தெரியும்னா எனக்கு 40 தெரியும்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க, பேசாது. நான் ஞான ஸ்நானம் எடுத்தனால இதோட விடியேன். எப்படி? நான் ஞான ஸ்நானம் எடுத்ததுனால இதோட விடியேன். இல்லைன்னா அப்படி எல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆமென். பட்டயத்தால் நம்முடைய குடும்பங்கள், பட்டயம் பிசாசினுடைய காரியங்கள், பட்டயம் நாவின் பட்டயம் இல்லையா, வார்த்தை பட்டயம் எதுக்கு ஒப்பிடப்படுகிறது என்றால் வார்த்தைக்கு ஒப்பிடப்படுகிறது. அப்போ மனிதனுடைய வார்த்தைகள் இதெல்லாம் நம்முடைய குடும்பத்துக்கு எதிராக இருக்குது. அதெல்லாம் அழிக்கப்படணும். ஜோம் பண்ணோமா, எல்லாம் எழுப்பின்னு இருக்கலாம். மீதி என்ன ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. நாளைக்கு நான் அதை சபையோடு கூட நான் பேசுகிறேன். நான் இதோடு நான் முடிக்கிறேன். ஆமாம். நீங்கள் இன்றைக்கி ஜோம் பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கி ராத்திரி முழுசாக உட்காந்து ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் நாளைக்கு நம்முடைய குடும்பங்களுக்குள்ள ஒரு பெரிய விடுதலை நமக்கு தருவார். 1, பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம். 2, பயத்தினால் நிறைந்த ஒரு குடும்பம். 3, பஞ்சத்தினால் வருந்துகிற ஒரு குடும்பம். 4, பட்டயத்தால் வீழ்த்தப்பட்ட ஒரு குடும்பம். எந்த பட்டயத்தை கையில் எடுத்தானோ, எந்த ஈட்டியை கையில் எடுத்தானோ, அதே பட்டயம், அதே ஈட்டி சவுலை வாழ்க்கையை முடித்து போட்டது. அவன் குடும்பத்தை அழித்து போட்டது. அவன் குடும்பத்தை அழித்து போட்டது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சவுலிடத்தில் காணப்பட்ட காரியங்கள், ஆமென், அவன் செவி கொடுத்தது, அவன் கேட்டது அவனை பாதித்தது, அவன் கண்டது அவனை பாதித்தது. அவன் தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். ஆமென். ஹல்லேலூயா. மற்றவர்கள் வளர்கிறது நமக்கு பொறாமைப்பட வேண்டாம். மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறதை பார்த்து எரிச்சல் அடைய வேண்டாம். மற்ற பிள்ளைகளை பார்த்து நாம் பொறாமை எரிச்சல் அடைய வேண்டாம். ஆமென். நாம் காது கேதாள போல இருக்கலாம். உன் பிள்ளையை குறித்து தப்பு தப்பாக உன்கிட்ட பேசட்டும், உன் புருஷனை குறித்து தப்பு தப்பாக பேசட்டும், உன் மனைவியை குறித்து தப்பு தப்பாக பேசட்டும். அது எதுக்கு செவி கொடுக்காம ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே எல்லாம் நீர் அறிவீர், எல்லாம் நீர் அறிவீர். அப்படியே இந்த சவுல் கடந்து போயிருந்தான்னா அவன் பட்டயத்துக்கு இரையா இருக்க மாட்டான். இன்னைக்கு அந்த குடும்பம் பட்டயத்தால் விழுந்து போனது. ஒரே நேரத்தில் அந்த குடும்பம் அழிக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் குடும்பம் அழிக்கப்பட்டது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். குடும்பங்கள் தலைக்கும்படி செய்கிறவர், குடும்பங்கள் தலைக்கும்படி செய்கிறவர். பயம், பிசாசின் வஞ்சனை, பயம், பஞ்சம், பட்டயம், ஆமை நம்முடைய குடும்பங்களுக்குள் இருக்கக்கூடாது. நீங்கள் ஜெபிங்க, 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 ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தேடினதெல்லாம் அகப்பட்டது, ஆனால் அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. நீங்கள் தேடினதெல்லாம் உங்களுக்கு அகப்பட்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் வீட்டுக்கு, உங்கள் சரீர சுகத்துக்கு எதெல்லாம் நீங்கள் ஆண்டவரத்தில் தேடினீங்களோ அதெல்லாம் அகப்பட்டது. ஆனால் உங்களை ஆண்டவர் தேடும்போது
நீங்கள் அகப்படாமல் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறீங்கன்னா ஆமென், உங்கள் குடும்பத்துக்கு ஆபத்து இருக்குதுன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிங்க, எங்கள் குடும்பம் பஞ்சத்தில் வருந்தக்கூடாது ஆண்டவரே. எங்கள் குடும்பம் பட்டயத்தினால் அழியப்படக்கூடாது ஆண்டவரே. எங்கள் குடும்பம் பயத்தினால் நிறைந்திருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்கள் குடும்பம் பிசாசுனுடைய வஞ்சனையினால் நிறைந்திருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்துக்கு எதிராய் பட்டயம் இருக்குமே ஆனால் அந்த பட்டயங்கள் எல்லாம் இன்றைக்கு அழிக்கப்படட்டும், முறிக்கப்படட்டும். எங்கள் பிள்ளைகளுக்கு எதிராய் பட்டயம் இன்றைக்கு உருவி இருக்குமே ஆனால், பட்டயம் ஊடுருவி இருக்குமே ஆனால், அது யார் அந்த பட்டயத்தை எங்களுக்கு எதிராய் வீசி இருந்தாலும் ஆமென், ஹல்லேலூயா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய உம்முடைய வார்த்தையினாலே அந்த பட்டயங்களை இன்றைக்கு 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 நாங்கள் ஒன்றுமில்லாமல் முறித்து போட எங்களுக்கு நீர் பலன் தருவீராக. எங்களுக்கு நீர் பலன் தருவீராக. எங்களுக்கு நீர் பலன் தருவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. மெய்யாகவே மெய்யாகவே அவர் நமக்கு விடுதலை தருகிறவர், நமக்கு சுகம் தருகிறவர், நம்முடைய குடும்பத்தை தழைக்க பண்ணுகிறவர். ஆமென். பயங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் பட்டயங்களுக்கும் பிசாசின் வஞ்சகங்களுக்கும் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து நம்முடைய குடும்பத்தை தழைக்க பண்ணுகிற கர்த்தர் அவர், தழைக்க பண்ணுகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து ஆவியானவரே, 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 ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தா ஆமென். பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஓ ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரு ஆவியானவரே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க எங்கள் குடும்பங்களுக்கு எதிராய் எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி நிரம்ப வேண்டும். உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி நிரம்ப வேண்டும். ஓ ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 நமனரகதனா லோரி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே,
பரிசுத்த எங்கள் குடும்பங்களுக்குள் நீர் ஊடுருவி வருவீராக. எங்கள் குடும்பங்களுக்கு எதிரான பஞ்சங்கள், எங்கள் குடும்பங்களுக்கு எதிரான பட்டயங்கள், எங்கள் குடும்பத்துக்கு எதிரான பிசாசின் வஞ்சனைகள், எங்கள் குடும்பங்களுக்கு எதிரான எல்லா விதமான பஞ்சங்கள், எல்லா விதமான பட்டயங்கள் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் குடும்பங்களுக்கு எதிரான பயங்களுக்கு எங்களை நீங்களாக்குகிற ஆவியானவரே, எங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்வீராக. எங்கள் வீடுகளை ஆளுகை செய்வீராக. ஓ ஹல்லேலூயா. நீர் ஆளுகை செய்வீராக. நீர் ஆளுகை செய்வீராக. நீர் ஆளுகை செய்வீராக. தகப்பனே, குடும்பங்களுக்காய் நான் யுத்தம் பண்ணுவேன்னு நீங்க எனக்கு சொன்னீங்க அப்பா. என் ஜனங்களை என் பட்சத்தில் நிற்க சொல். நான் அவர்கள் பட்சமாய் நான் இருப்பேன். தொடர்ந்து நாளையும் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலும் நாங்கள் சபையின் குடும்பங்களாய் உமக்கு முன்பாக நாங்கள் கடந்து வருகிறோம். எங்கள் குடும்பங்கள் தழைக்கும்படி செய்யும். பயத்தால், பஞ்சத்தால், பட்டயத்தால், பிசாசின் வஞ்சனையால் வீழ்த்தப்படுகிற குடும்பங்களாய் அல்லாமல் இவைகளை வீழ்த்துகிற குடும்பங்களாய், இவைகளை மேற்கொள்ளுகிற குடும்பங்களாய் எங்கள் குடும்பங்கள் தழைக்கும்படிக்கு தேவையான வல்லமையும் சத்துவமும் ஆலோசனையும் ஆவியானவருடைய ஆளுகையும் எங்கள் குடும்பங்களுக்குள் நீர் அபரிமிதமாய் கட்டளையிடுகிறதற்காய் நன்றி. என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினத்திலே நாங்கள் தியானிக்க கிருபை தாரும். நாள் முழுவதும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் நேரத்தை செலவிட எங்கள் குடும்பங்களை உடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வர எங்களுக்கு கிருபை தாரும். நாளைய தினம் மகிமையாய் மாறட்டும். ஆராதனைக்கு தடை வராதபடி காத்துக்கொள்ளும். இயற்கை அனுகூலமாக்கும், சூழ்நிலைகளை சாதகமாக்கும். நேரில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் இருக்கிற பயங்கள், ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் இருக்கிற பஞ்சங்கள், ஒவ்வொரு குடும்பங்களுக்கு இருக்கிற பட்டயங்கள், ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் இருக்கிற பிசாசின் வஞ்சனைகள் வெளியேற்றப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்கள் தழைக்கப் போகிறதற்காய் நன்றி. தழைக்கப் போகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.